Ultra 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். கர்ப்பகால சர்க்கரை நோய் அப்படின்னா ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் காணாமல் போயிடும். அதுதான் வந்து கர்ப்பகால சர்க்கரை நோயின்றது பல பேரோட இது. பட் அவங்க எல்லாருமே ஹை ரிஸ்க். நான் ப்ரெக்னென்ட்டு அப்படின்னு ஒரு பெண் கண்டுபிடிக்கிறான்னா அப்போவே வந்து சக்கரவியாதி இருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக. சிறு குழந்தைகளுக்கு வர சக்கரவியாதின்றது 14-15 வயசுக்கு முன்னாடி வருதுன்னா டைப் 1ன்றதும் டைப் 2 டயபெட்டிஸாக இருந்துச்சு, சின்ன வயசில் வந்திருக்கு. பட் அதே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான். அம்மாவுக்கு சக்கரவியாதி இருந்து அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு லேட்டரான் சக்கரவியாதி வரதுக்கான வாய்ப்பு, ஹார்ட் இஷ்யூஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். பிளட் ப்ரெஷர் கூட இருந்துச்சுன்னா ரெண்டும் சேர்ந்துச்சுனாலும் டயபெட்டிஸ் எங்கே எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஹேர்லேருந்து டோ வரைக்கும் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். சக்கரவியாதி அப்படின்றது வந்து நாங்கள் வந்து ஒரு டிசீஸ்னே சொல்ல மாட்டோம். வி கால் இட் அ டிஸார்டர். கியூர் அப்படின்றது. அன்பு வணக்கங்கள். இந்த நவம்பர் 14 உலக நீரிழிவு தினத்தில் இந்த நீரிழிவு நோய் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கு, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்மளோடு விவாதிக்க டாக்டர் உத்ரா அவர்கள் இன்னைக்கு நம்மளோட பேச இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போது டயபெட்டிஸ் வந்து ரொம்ப காமனாக இப்போ நம்ம கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாயிடுச்சு. ஆனால் இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறது என்ன, இந்த நோய் எப்படி வருது? சர்க்கரை வியாதி இல்லைன்னா நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா உடம்புல இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற சுகரின் அளவு அதிகமாக இருக்கிறது அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். சர்க்கரை வியாதி அப்படின்னா என்னன்னு. அப்போ நான் எது சாப்பிட்டாலும் சுகர் வரும். என்ன உணவு எடுத்தாலும் அது சுகராக தான் கன்வெர்ட் ஆகி உங்கள் உடம்புல அப்படி தான் ஸ்டோர் ஆகும். ஸோ எல்லாருக்கும் ஏன் சர்க்கரை வியாதி இல்லை, ஏன் சில பேருக்கு மட்டும் வருது அப்படின்னா அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது இல்லை. சுகர் வந்து நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ண பிறகு லெவல் வந்து ஒரு அளவுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது பாதிப்புக்கு உண்டாக்கும். அதனால தான் அதுக்கு ஒரு கட் ஆஃப் வேல்யூ இவ்வளோக்குள்ளே இருக்கணும் உங்கள் பிளட் சுகர் வேல்யூ அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ அந்த லெவலுக்குள்ளே இருக்குன்னா உங்களுக்கு சர்க்கரை வியாதி இல்லை, அந்த லெவலுக்கு மேலே இருக்குன்னா ஒருத்தருக்கு சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த லெவல்னு பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றுல இருக்கச்சு உங்களுக்கு வந்து 90 ஒரு 110க்கு மேலே இல்லாமல் இருந்துச்சுன்னா பெட்டர். சாப்பிட்ட பிறகு 200க்கு மேலே இருக்குன்னா டெஃபினட்டாக சர்க்கரை வியாதி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் மெயினாக வந்து HbA1c, GTT அந்த மாதிரி சொல்கிற குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்டிங் அந்த மாதிரி சொல்கிற சில கோல்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்குது. அது வச்சு பார்த்தோன்னா நம்ம ஷுவராக இருக்கா இல்லையான்றது கிளியராக சொல்லலாம். மேம், இந்த டயபெட்டிஸோட ரீசன் என்ன மேம்? என்ன இந்த தான் எக்ஸாக்ட் ரீசன் ஏதாவது இருக்கா? ரீசன்றது ஒரு பெரிய கேள்வி. பட் ஏன் சில பேருக்கு வருது அப்படின்றத நாங்கள் மெடிக்கல் டேர்ம்ஸில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எடுத்தாலே அது ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து மாற்றக்கூடியது, ஒன்று மாற்றவே முடியாத ரிஸ்க் ஃபேக்டர். மாடிஃபையபிள், நான் மாடிஃபையபிள்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ நான் மாடிஃபையபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஸோ நீங்கள் எந்த ஃபேமிலி, இப்போது இந்தியாவில் எந்த ஃபேமிலி எடுத்தீங்கன்னாலும் எய்தர் ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ் வுட் பி டயபெட்டிக். ஸோ எதர் தாத்தா பாட்டி இருந்திருப்பாங்க, இல்லை அங்கிள் ஆண்ட்டு, இல்லை அப்பா அம்மா யாராவது. ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்றது ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் டெவலப்பிங். ஸோ என்னோட அம்மா அப்பாவுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு வர வாய்ப்புகள் ஜாஸ்தி, தாத்தா பாட்டிக்கு இருந்துச்சுனாலும் வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ ஒன்று ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ரெண்டாவது ஏஜ் ஆக ஆக நம்ம வயது கூட கூட நம்மளோட அந்த நான் சொன்னேன்ல குளுக்கோஸ் யூட்டிலைசேஷன் சொல்கிறது, நம்ம சுகரை யூட்டிலைஸ் பண்ணுற தன்மை வந்து குறைஞ்சிட்டே வரும், கணையம் துறக்கிற தன்மையும் குறைஞ்சிட்டே வரும். அதனால நம்மளுக்கு வந்து சர்க்கரை வியாதி வரத்துக்கான வாய்ப்புகள் ஏஜ் ஆக ஆக ஜாஸ்தி. ஸோ அதனாலேயும் நம்மளுக்கு, ஆனால் ஏஜ் அண்ட் அம்மா அப்பா 2 பேரையும் நம்ம மாற்ற முடியாது. ஸோ மாடிஃபையபிள் அப்படின்னு சொல்கிறது எது நம்ம மாற்ற முடியும், அந்த மாதிரி சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. சரியான உணவு பழக்க வழக்கம் இல்லை அப்படின்னா எந்த டைமுக்கு வேணால் சாப்பிட்றது, ரொம்ப அதிகமாக சுகர் எடுத்துக்கிறது, ஹை ஃபேட்டி ஃபுட் அந்த மாதிரிலாம் எடுக்கிறவங்களுக்கு, கேலரிஸ் ஹை டென்ஸ் ஃபுட் எடுக்கிறவங்களுக்கு சர்க்கரை வியாதி வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ டயட் சரியில்லை அப்படின்னா, சுத்தமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லை அப்படின்னா, நம்ம ரெகுலராகவே பார்க்குறோம் நம்ம முன்னோர்களுக்கும் நம்மளுக்கும் எவ்வளோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெஃபிசிட் இருக்குன்றது. ஸோ நம்ம உட்காண்டே நம்ம கைண்ட் ஆஃப் ஜாப் நம்ம பார்த்திங்கன்னா உட்காண்டே பண்ணுற ஜாபு, டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு மாறிடுச்சு. நம்ம பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறுறதுனால நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லெவல் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம். ஸோ அதாவது அவங்க எந்த விஷயத்துக்காகவும் அவங்க வந்து ஃபிசிக்கலாக எக்ஸர்ட் பண்ணாமல் இருக்கிறது, அது ஒரு ரொம்ப பெரிய காரணம். ஸோ 0 எக்ஸசைஸ் ஆர் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், அது ஒரு மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் டெவலப்பிங் டயபெட்டிஸ். நம்ம இந்த டயபெட்டிஸ் வந்து பெண்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துது குறிப்பாக நம்ம பார்க்கும்போது? ஸோ சர்க்கரை வியாதி அப்படின்னாலே மெயினாக 3 டைப்பாக ஜென்ரலாக சொல்லலாம். 21 டைப் இருக்குது. பட் இருந்தாலும் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 3 மெயின் டைப் சொல்லுவோம். டைப் 1,
டைப் 2 அண்ட் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ஆர் கர்ப்ப காலத்தில் வர சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்கிறது. இது மூணுமே பெண்களுக்கு வரும். ஸோ டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னா அநேகமாக சிறு வயதிலே வரும், சுத்தமாக இன்சுலின் துறக்கிற தன்மை இல்லாமல் இருக்கிறது. அது மாதிரியும் பெண்களுக்கு வரலாம். டைப் 2 அப்படின்றது யூஸ்வலாக கொஞ்சம் வயதானது பிறகு வர சக்கரை வியாதி. காமனஸ்ட் இப்போ ரொம்ப காமனாக சக்கரை வியாதி ஜென்ரலாக சொல்கிறோம்ல, நம்ம சொல்கிறது எல்லாமே டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ அதுவும் வந்து பெண்களுக்கு வரலாம். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்றது பெண்களுக்கு மட்டுமே வரக்கூடிய கர்ப்ப காலத்தில் சக்கரை வியாதின்றது. இது வந்து ப்ரெக்னென்ட் ஆன போது தான் அவங்களுக்கு இந்த ஜெஸ்டேஷன். ஆனால் ஒரு ப்ரெக்னென்ட் விமன் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு எதிர் டைப் 1 டயபெட்டிஸ் ஆல்ரெடி இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் வரலாம், டைப் 2 இருந்தாலும் வரலாம். இல்லை சக்கரை வியாதியே கிடையாது அவங்களுக்கு அப்படின்னா கர்ப்ப காலத்தின் போது அவங்களுக்கு சக்கரை வியாதி வரலாம். இது வந்து ஒரு ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ் மாதிரி இருக்கிறவங்களுக்கு கர்ப்ப காலத்தின் போது பல ஹார்மோன்ஸ் மாற்றங்கள் நடக்கும். ஒரு பெண்ணுன்றவங்க இது மாறச்சே ப்ரெக்னென்ட் ஆகிறது பல ஹார்மோன், அதில் சில ஹார்மோன்ஸ் வந்து இன்சுலினை எதிர்த்து செயல்திறன் இருக்கும். அதனால அவங்களுக்கு சக்கரை வியாதி வரதுக்கான வாய்ப்புகள் ப்ரெக்னென்சி போது ரொம்ப அதிகம். ப்ளஸ் நான் சொன்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்தாலும், உடல் பருமனாக இருக்கிறவங்க, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க, இல்லை எக்ஸசைஸ் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி. இப்போ கர்ப்பகால சர்க்கரை நோய் பற்றி சொன்னீங்க, அது என்ன மாதிரியான ப்ரெக்னன்சி ரிஸ்கில் கொண்டு விடுமா? அதுக்கும் டெலிவரிக்கும் ஏதாவது இஷ்யூ வருமா? அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். சக்கரை வியாதி ஒரு கர்ப்பகால சக்கரை வியாதி அப்படின்னாலே கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தா பாதிப்புகள் ரொம்ப கம்மி தான். அதில் குழந்தைக்குன்னு பார்த்தீங்கன்னா பிக் பேபின்னு சொல்லுவோம், மேக்ரோசோமியான்னு சொல்கிறது. உடல் பருமனாக பிறக்கிற குழந்தைங்க 4 kgக்கு மேலே 3.5 kgக்கு மேலே பர்த் இருக்கும். ஸோ வெயிட் ஜாஸ்தி இருந்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ டெலிவரியில் ப்ராப்ளம் வரலாம். ஸோ சிசேரியன் செக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும், நார்மல் டெலிவரி பண்ண முடியாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மூச்சு திணறல் மாதிரி ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பிறக்கிற குழந்தைக்கு அது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஜாண்டிஸ் பிலிரூபின் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது பிகாஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்கிற குழந்தைக்கு, அம்மாவுக்கு பிறக்கிற குழந்தையில இந்த பாதிப்பு வரவும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைக்கு வந்து, அதாவது அம்மாவுக்கு சக்கரை வியாதி இருந்து அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு லேட்டரான் சக்கரை வியாதி வரதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி இருக்குது. தாய்க்குன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி டைம்ஸில் ப்ராப்ளம் இருக்கலாம், ஹார்ட் இஷ்யூஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம், பிளட் ப்ரெஷர் கூட இருந்துச்சுன்னா, ரெண்டும் சேர்ந்துச்சுனாலும் பாதிப்புகள் ஜாஸ்தி வர வாய்ப்புகள் இருக்குது. பட் யூஸ்வலாக வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னா பாதிப்பு எதுவுமே இல்லாமல் நார்மல் டெலிவரிக்கும் அவங்க போகலாம். அதில் ஒன்றும் பாதிப்பு இல்லாமல் சக்கரை வியாதி முதலே கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நார்மல் டெலிவரி, குழந்தைக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல். ஸோ சக்கரை வியாதி கர்ப்ப காலத்தில் இருக்குனாலே பாதிப்பு வரும் அப்படின்ற அவசியம் இல்லை. போஸ்ட்மார்ட்டம் ஆஃப்டர் டெலிவரி என்ன மாதிரியான எஃபெக்ட் இந்த ஏற்கனவே இருந்த இந்த கர்ப்பகால சர்க்கரை நோய் வந்து ஏற்படுத்தும், இல்லை அதுக்கு பிறகு அது வந்து செட்டில் ஆயிருமா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா கர்ப்பகால சர்க்கரை நோய் அப்படின்னா ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் காணாமல் போயிடும். அதுதான் வந்து கர்ப்பகால சர்க்கரை நோயின்றது பல பேரோட இது. அநேக பேருக்கு டெலிவரிக்கு அப்புறம் காணாமல் தான் போகும். பட் அவங்க எல்லாருமே ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக டெலிவரிக்கு அப்புறம் ஒரு சுகர் செக் பண்ணுவாங்க. அது ஒரு 1 touch ஏதோ அந்த ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுவாங்க. அது அநேக பேருக்கு நார்மலாக தான் இருக்கும். பட் ஒரு 6 வாரம் பிறகு மறுபடியும் கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு GTTயோ HbA1cயோ பண்ணி சக்கரை வியாதி இருக்கா இல்லையா அப்படின்றத அந்த அம்மா வந்து டெஃபினட்டாக செக் பண்ணிக்கணும். இதில் நாங்கள் ஸ்டடீஸ் பண்ணி பார்த்ததில் 5 வருஷம் பிறகு ஆல்மோஸ்ட் 50% ஜெஸ்டேஷனல் விமெனுக்கு வந்து சக்கரை வியாதி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிகாஸ் நம்ம ஏஷியன் இந்தியன் சொல்கிறதே நம்ம உடல் வாகே வந்து நம்ம சக்கரை வியாதி வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கிறவங்க. அதனால நம்மளுக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வர பெண்களுக்கு மறுபடியும் நார்மல் டைப் 2 டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. உடனே காணாமல் போனாலும் சுகர் லெவல் நார்மல் வந்தாலும், போஸ்ட் டெலிவரியில் நார்மல் வந்தாலும் ரிஸ்க் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். இதனால என்ன ஆகும்னா, இன்சுலின் எடுத்த அம்மா இன்சுலின் போட்டுட்டு இருந்தாங்க, ப்ரெக்னன்சி போது போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா பிறந்த குழந்தைக்கு லோ சுகர் போகிறது, அந்த மாதிரி சில ரிஸ்க்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அதை நியூனேட்டாலஜிஸ்ட் அதை பார்த்துப்பாங்க. பட் அது ஒரு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம், லோ சுகர் போகுதா குழந்தைக்கு. ஏன்னா சிசேரியன் செக்ஷனுக்கு அப்புறம் உடனே ஃபீட் பண்ண மாட்டாங்க, மயக்கத்தில் இருப்பாங்கன்றது. ஸோ குழந்தைக்கு லோ சுகர் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் அதர்வைஸ் அதர் தட் குழந்தைக்கு வந்து லேட்டரான் பிரச்சனைகள்ன்றது ஆஃப்டர் டெலிவரி யூஸ்வலாக இருக்க வாய்ப்புகள் கம்மி தான். அந்த கர்ப்பகால சர்க்கரை நோய் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, இல்லைன்னா அந்த டெஸ்ட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிறப்ப அது பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறப்ப அதுக்கு பிறகு அவங்க என்ன மாதிரியான தற்காப்பு, அது ஒரு செக்கில் வச்சுருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும்?
கர்ப்பகால சர்க்கரை நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் யூகேலலாம் வந்து 26 24 28 வாரத்தில் மட்டும்தான் செக் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் நம்ம எல்லாருமே ஹை ரிஸ்க் குரூப்ன்றதுனால ஃபர்ஸ்ட் புக்கிங்னு சொல்லுவோம். அதாவது நான் ப்ரெக்னென்ட் அப்படின்னு ஒரு பெண் கண்டுபிடிக்கிறான்னா அப்போவே வந்து சர்க்கரை வியாதி இருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக அவங்க செக் பண்ணி பார்த்துக்கணும். வெயிட் பண்ணக்கூடாது, 24 28 வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னா அநேக பேருக்கு வெறும் உணவு கட்டுப்பாடுனா அந்த டைமில் போய் உணவு கட்டுப்பாடா ப்ரெக்னென்சியில் 2 பேருக்கு இல்லை சாப்பிடணும் அப்படின்னு கேட்பாங்க. அது இருந்தாலும் ஹெல்த்தி டயட் ஜாஸ்தி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஹெல்த்தியர் டயட் பிளான் இது பண்ணால் அநேக பேருக்கு சர்க்கரை வியாதியை கட்டுப்பாடில் வைக்க முடியும், வெறும் டயட்லேயே பண்ண முடியும். அப்படி டயட்டில் பண்ண முடியல, டயட் ப்ளஸ் மினிமல் எக்ஸசைசஸில் பண்ண முடியலன்றவங்களுக்கு இன்சுலின் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டு. இப்போதைக்கு எந்த மாத்திரைகளும் அவ்வளோ சேஃபாக இல்லை. ஒரு 2வது ட்ரைமஸ்டர் வரைக்கும் 2வது மாதம் வரைக்கும் போடுற சில மாத்திரைகள் இருக்குது. ஒரு மாத்திரை இருக்குது மெட்ஃபார்மின் சொல்கிறது. அது தவிர வேறு எதுவுமே இப்போ சேஃப் இல்லை. அதனால இன்சுலின் தான் ட்ரீட்மெண்ட். ஒரு லெவலுக்கு மேலே சுகர் இருக்குது அப்படின்னா அவங்க டாக்டர் வந்து அவங்களுக்கு இன்சுலின் கொடுப்பாங்க. பட் அதே லைஃப் லாங் போடணுன்ற அவசியம் கிடையாது. டெலிவரி முடிஞ்ச பிறகு இன்சுலின் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ப்ரெக்னன்சி டைமில் கட்டுப்பாடு டார்கெட் லெவல்ஸ்ன்னு கொடுப்போம். அந்த டார்கெட் லெவல்ஸ்க்குள்ளே வைக்கிறதுக்கு இன்சுலின் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி சுகரை கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்கன்னா நார்மல் இது சர்க்கரை வியாதி இருக்குன்னா சிசேரியன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எந்த ரூலும் கிடையாது. ஸோ நார்மல் டெலிவரி போயிட்டு டெலிவரிக்கு அப்புறம் இன்சுலின் நிறுத்திட்டு எதுவுமே இல்லாமல் வெறும் டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுற பெண்கள் இருக்காங்க. இப்போ இந்த டைப் 2 டயபெட்டிஸ் சொன்னீங்க இல்லையா, பொதுவாக நமக்கு இருக்கக்கூடிய நீரிழிவு நோய் அது இப்போ டீன்ஸ் யங்ஸ்டர்ஸு கூட வரக்கூடிய காரணம் என்ன மேம்? ஏன்னா அது ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம். என்னன்னா இது சர்க்கரை நோயினாலே கொஞ்சம் வயசானவங்களுக்கு வரும், அது ஒரு ஏஜ்டு பர்சனுக்கு வரக்கூடிய டிசீஸ் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு டீன் யங்ஸ்டர்ஸுக்கு வரும். என்ன ரீசன்? அதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா ஆஃப் லேட்லாம் ரீசெண்டாலாம் நீங்கள் டீன்ஸு அது மட்டும் இல்லை, ஒரு 10 year oldலாம் டைப் 2 டயபெட்டிஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அது ஏன்னா ஒபீஸாக இருக்காங்க. அப்புறம் ஒரு புது வார்த்தை குழந்தைகளுக்கான ஸ்ட்ரெஸ், ஸோ அதுவும் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஸோ ஒபிசிட்டி ஒரு பெரிய காரணம், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஒரு காரணம். நான் சொன்ன அத்தனையுமே அவங்களுக்கும் இருக்குது, சிறு வயதினருக்கும் இருக்குது. பட் யூஸ்வலாக குழந்தைகளுக்கு வர சர்க்கரை வியாதின்றது ரொம்ப கம்மியான வயசு 14-15 வயசுக்கு முன்னாடி வருதுன்னா டைப் 1ன்றதும் பார்த்துக்கணும். டைப் 1 டயபெட்டிஸ்ன்றது துறக்கிற தன்மை சுத்தமாக இல்லாமல் இருக்கிறது, இன்சுலின் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு, அதுவான்றதை அவங்க பார்த்துக்கணும். ப்ளஸ் டைப் 2 டயபெட்டிஸான்னு பார்க்கணும், அதுக்கான டெஸ்ட் இருக்குது, அதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். டைப் 2 டயபெட்டிஸாக இருந்துச்சு, சின்ன வயசில் வந்திருக்கு அப்படின்னா அவங்க வந்து வெறும் டயட் அண்ட் எக்ஸசைஸ்லேயே பண்ணலாம். பட் அதே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான் அவங்களுக்கு. உடல் ரொம்ப பருமனாக இருக்கிறது, அம்மா அப்பா 2 பேருக்குமே டயபெட்டிஸ், அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாமா மாமி எல்லாருக்குமே சர்க்கரை வியாதி அவங்க குடும்பத்தில் இருந்தால் அப்போ அவங்களுக்கு ஜெனட்டிக் ரிஸ்க்கும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ என்வாயர்மெண்டல் ரிஸ்க், ஹெல்த் ரிலேட்டட், அவங்க டயட்ரி ரிஸ்க் ப்ளஸ் ஜெனட்டிக் ரிஸ்க் எல்லாமே சேர்றதுனால அவங்களுக்கு ரொம்ப சிறு வயதிலேயே சர்க்கரை வியாதி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் இல்லை அன்ஐடென்டிஃபைட் டயபெட்டிஸ் எங்கே கொண்டு போய் விடும்? அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஊரில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவ்வளோ அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் பண்ணி டாக்டர்ஸ் பண்ணியும் நிறைய பேருக்கு 50% பேருக்கு அன்டயக்னோஸ்டாக தான் இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா பல உறுப்புகள் பாதிப்பு உண்டாக வாய்ப்பு இருக்குது. அதாவது டயபெட்டிஸ் எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஹேர்லேருந்து டோ வரைக்கும் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். அதில் காமனாக டெஃபினட்டாக அஃபெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் கண், கிட்னி, ஹார்ட்டு இது எல்லாமே அஃபெக்ட் பண்ண. அண்ட் சின்ன ரத்த குழாய்கள், ஸோ மைக்ரோவாஸ்குலர் அண்ட் மேக்ரோவாஸ்குலர் டிசீஸஸ் சொல்லுவோம். சின்ன ரத்த குழாய்கள்லாம் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ரோக் வர ரிஸ்க் ஜாஸ்தி, காலில் ஒரு புண்ணு ஆறாமே இருக்கிறது, அதனால் அதுக்காக ஆம்புடேஷன் அதாவது விரல் எடுக்கிறது, கால் எடுக்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் கட்டுப்பாடுலே இல்லாத சுகர்னால தான் வரும். ஸோ இப்போ ஒரு டெய்லி நான் பேஷண்ட் பார்க்குறேன் அப்படின்னா அதில் பாதிப்புகள் இருக்கவங்க வந்து முக்கால்வாசி பேர் வந்து ஒரு பல வருஷமாக அவங்க கட்டுப்பாடுலேயே வைக்கலை அப்படின்றவங்களுக்கு தான் இது. இல்லை ரெகுலராக வர பேஷண்ட்டு பாதிப்பே இல்லாமல் 50 வருஷம் 50 டியூரேஷன் ஆஃப் டயபெட்டிஸ் சொல்கிறோம், 50 வருஷமாக இருந்தும் சர்க்கரை வியாதியால் பாதிப்பே இல்லாதவங்களும் இருக்காங்க. பட் முதல்லேருந்தே கட்டுப்பாடு இல்லாமல் வச்சு பல பாதிப்புகள், டயாலிசிஸ் பண்ண வேண்டிய அவசியம், இல்லை பார்வை கோளாறு இருக்குது, அந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லா உறுப்புகளையும் அஃபெக்ட் பண்ணலாம். அண்ட் ஈவன் நம்ம பிரெயினை கூட வந்து சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு பிரெயின்லேயும் பாதிப்புகள். ஸோ ஞாபக மறதி நோய், டிமென்ஷியா அதெல்லாம் ரிஸ்க் வந்து வெரி ஹை இன் டயபெட்டிக் பாப்புலேஷன். இப்போ மாறி வரக்கூடிய உணவு பழக்க வழக்கம் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது மேம் இந்த விஷயத்தில்? ஒரு ஃபாஸ்ட் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த நோயை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மையை எந்த அளவுக்கு கொடுக்குது? ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஹை ப்ரிசர்வேட்டிவ், அப்புறம் ஹை கேலரி டென்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவோம், ஹை ஜிஐ இண்டெக்ஸ். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், யூஸ்வலாக நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்னு எடுத்தால் கூட உப்பு,
ஆயில், சுகர், இதுதான் வந்து ப்ரிசர்வ் பண்ண யூஸ் பண்ண. ஸோ எல்லாமே உங்களோட மெட்டபாலிக் டிஸார்டர்னு சொல்கிறது, அதாவது பிளட் ப்ரெஷரை ஏற்றுறது, ப்ளஸ் கொழுப்பு சத்தை கூட்டுறது, ப்ளஸ் சுகரை கூட்டுறது, இது எல்லாமே பண்ணும். இதெல்லாம் சேர்ந்து ஹார்ட் பாதிப்பு உண்டு பண்ணும், கார்டியோவாஸ்குலர் அதுவுமே ஜாஸ்தி ஆகும். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றது ஜாஸ்தி சாப்பிட்றது மட்டும் இல்லை, டைமுக்கு சாப்பிட்றது இல்லை. ஸோ காலையில் 1 மீல் காலையில் மட்டும் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் பயங்கர ஒர்க்கு, திருப்பி ஈவினிங் ஒர்க்குக்கு போயிட்டு வந்து பயங்கரமாக திருப்பி ஹாக் பண்ணுறது, கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்றது, இல்லை கடையில் வாங்கி ஒரு பேக்கேஜ் ஃபுட் சாப்பிட்றது, இந்த மாதிரி அன்ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றதுனாலையும் கேலரி டென்ஸாக இருக்கிறதுனாலையும் டெஃபினட்டாக வந்து சுகர் லெவல்ஸ் கூடும். இப்போது டயபெட்டிஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது எந்த அளவுக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்கும்? இப்போ வந்து அது ஒரு உடனடியாக தீரக்கூடிய ஒரு நோயா, இல்லை இது இட்ஸ் அ டைம் கன்சியூமிங்கா, இல்லை பேஸ்ட் அப்பான் இண்டிவிஜுவல் அப்படின்றதாலும் ஒரு சராசரியாக அதுக்கான ஒரு கால அளவுன்னு இருக்கும் இல்லையா? சக்கரவியாதி அப்படின்றது வந்து நாங்கள் வந்து ஒரு டிசீஸ்னே சொல்ல மாட்டோம், வி கால் இட் அ டிஸார்டர். ஸோ டிஸார்டர் அப்படின்னா ஒரு எது டிஸார்டராக இருக்குன்னா அதை ஆர்டர் தான் பண்ண முடியும். ஸோ கியூர் அப்படின்றது இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ ஒரு சக்கரவியாதி இருக்குன்னு ஒருத்தருக்கு வந்திருக்காங்கன்னா டெஃபினட்டாக இட்ஸ் அ லாங் டேர்ம் ப்ராசஸ் தான். பட் அப்படின்னா நீங்கள் எவ்ரி டைம் மாத்திரையை கூட்டிகிட்டே போவீங்களா, எவ்ரி டைம் லைஃப் லாங் மாத்திரை போடணுமா, லைஃப் லாங் இன்சுலின் போடணுமான்னு கேட்டால் அது நீங்கள் சொன்ன மாதிரியே ஒருத்தருக்கு மாறும், தேவை கிடையாது. அப்படி எந்த ரூலும் எங்களுக்கு கைட்லைன்ஸோ எதுவும் கிடையாது. ஒருத்தருக்கு இதை ஆரம்பித்தா அடுத்த 6 மாதத்தில் இவ்வளோ கூட்டு, அதுக்கப்புறம் வந்து இதை ஆக்கு அப்படின்லாம் எந்த கைட்லைன்ஸும் கிடையாது. பட் சக்கரவியாதின்றது டிஸார்டர் அப்படின்றதுனால லாங் டேர்மாக அவங்க எஃபர்ட் லெவல் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அவங்க லைஃப் லாங் வந்து அவங்களோட என்ன சொல்கிறது லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் ஆர்டர் பண்ணாங்கன்னா மாத்திரை மருந்தே இல்லாமல் கூட தே குட் பி ப்ரீ டயபெட்டிக் ஆர் நான் டயபெட்டிக் ஆர் டயபெட்டிக், வாட் வி கால் ரெமிஷன் அப்படின்றது இஸ் பாசிபிள். பெண்களுக்கு சர்க்கரை நோய் குறித்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வு அறிவுரையா எது சொல்லுவீங்க? பெண் ஆணுன்றது இல்லை, எப்போவுமே ஹெல்த்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும். எப்படி நம்ம வெளி இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ நம்ம வந்து உள்ள ஹெல்த்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும். ஸோ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்ற மாதிரி நம்ம வந்து நம்ம ஹெல்த்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல், நம்மளோட செயல்திறன். ஸோ இப்போ பெண்கள் வந்து எல்லாத்துலேயுமே நல்லா இது எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு எல்லாத்துலேயுமே தே ஆர் அச்சீவர்ஸ் இன் எவ்ரி ஃபீல்டு. ஸோ அது ஏன் பண்ண முடியுதுன்னா அவங்களோட ஹெல்த் லெவல் அண்ட் அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இருக்கிறதுனால தான். அது ஐ திங்க் they should start with taking care of their health, because அவங்களுக்கு மல்டிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலியை பார்த்துக்கணும், ஒர்க் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும்னா மல்டிபிள் திங்ஸ் அன்லைக் மெனி மென். ஸோ இதுன்ற போது அவங்க இன்னும் அதிக முக்கியத்துவம் அவங்களோட ஹெல்த்துக்கு கொடுக்கணும். ரெகுலர் செக்அப்ஸ் பண்ணுங்கள், அது வந்து வயசானாதான் அது இவங்களுக்கு தான் அப்படின்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஹெல்த்தையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எப்பப்போ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி செக்அப்ஸ் பண்ணிக்கிறது, முன்கூட்டியே வருமுன் காப்போம். ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடித்து வச்சுக்கிறது, இப்படின்றது டெஃபினட்டாக உங்களை ப்ராப்ளம்ஸ் வராமல் பார்த்துக்கும். சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.